வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். சிரியா ராணுவம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல். அதிபர் அகமது அல்சாரா படையை சேர்ந்த 6 வீரர்கள் பலி. இஸ்ரேலின் திடீர் தாக்குதலில் சிரியா ராணுவ வீரர்கள் 6 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் புதிய போர் பதற்றம் வெடித்துள்ளது. சிரியாவில் அசாத் அரசு கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை சுதந்திரமாக இஸ்ரேல் நடத்தியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகள் பகுதியில் தனது ராணுவ தளத்தை விரிவுபடுத்தியுள்ளது. சிரியாவின் மீது வான்வெளி தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றது. மேலும் சிரியா ராணுவத்தின் பல ஆயுத கிடங்குகளையும் குண்டு வீசி கவிழ்த்துள்ளது. ஆனால் தற்போது அகமது அல்சாரா அரசால் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியவில்லை. காரணம், சிரியாவிடம் தற்போது எந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இல்லை. இஸ்ரேலை எதிர்கொள்ளும் வகையில் போதிய ஆயுதங்களும் இல்லை. அதே நேரம் சிரியா வலிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை துருக்கி தீவிரப்படுத்தி வருகின்றது. சிரியாவின் ஒரு பகுதியில் துருக்கி ராணுவ தளத்தை அமைத்துள்ளதோடு அதனை விரிவுபடுத்தியும் வருகின்றது. இதுவே இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கும் காரணமாக அமைந்துள்ளது. சிரியா வழியாக தங்கள் மீது புதிய போரை துருக்கி கொடுக்கலாம் என இஸ்ரேல் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் சிரியா ராணுவம் வளம் பெறக்கூடாது என தனது தாக்குதல்களை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில் தலைநகர் டமாஸ்கஸ் ஊரக பகுதியில் இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை தீவிர தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை தெற்கு டமாஸ்கில் சிரியா ராணுவம் மீது ஆளில்லா விமானம் மூலம் இஸ்ரேல் நடத்திய நேரடி தாக்குதலில் 6 சிரியா ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர். சிரியா ராணுவத்தால் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க முடியாது என்பதால் துருக்கி இதில் தலையிடும் என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன.